ஜம்பர் எடுத்துருக்கேனா? ஓகே. சி மேலே ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்டருடைய பாசிட்டிவ் லைன். சரி மைனஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து கிரவுண்டு. சிஹெச்ங்கிறது சிசியிலிருந்து வர இன்புட்ல. கிளியரா? ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை ஜம்பர் பண்ண போகிறேன். இன்னும் வைக்கவே இல்லைம்மா. ட்ரை ஆகுதுனாவே என்ன அர்த்தம்? அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது குட்டி கொண்டு பால் ஒன்று உருண்டு ஓடி போச்சு, தெரியுதா? அவனை தூக்கி அங்கே உட்கார வச்சிடணும், இல்லைன்னா மொத்தமும் காலி, ஷார்ட் ஆயிரும். களிமூட்டிக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா ஏன் களிமூர்த்தி இந்த வர்றேன், ஓகேவா? ஸோ பேட்டரி கனெக்டரோட பாசிட்டிவ்ல கொண்டு போய் என்ன பண்ணுறேன், எஸ் ப்ளஸ்ஸை தூக்கி கொண்டு போய் அடிச்சிட வேண்டியதான்.
சிஹெச் அங்கேருந்து சிசி வழியாக ஒரு வோல்டேஜை கொடுத்து எங்கே 5.0 வோல்டேஜ் வருதுன்னு பார்த்தேன், கண்டுபிடிச்சேன். ஓகே, உள்ளே வர்றது நான் 5.0 வோல்டேஜ் எங்கே வருதுன்னு மல்டிமீட்டர் செக் பண்ணோம் இல்லையா, அதான் சிசிலேருந்து வர இடம் இல்லையா. சிசிலேயே அடிச்சிருக்கேன், இங்கேருந்து ஒரு ஜம்பர் எடுத்துகிட்டு போங்க, கண்டுபிடிக்க முடியலன்னா அவ்வளோ லென்த்தாக போகுமேன்னு நான் ஷார்ட்கட்டாக அடிச்சிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சால்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இதில் லைட் எரியும், இல்லைன்னா (0.9 தெரியுதா? இங்கே பாருங்க, இதோ 6th போர்டில் தானே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 6th போர்டில் தானே காமிக்கும் இப்போ. ஓகேவா இப்போ? ரைட். ஸோ இதை நார்மல் கனெக்டிவிட்டியில் காமிச்சிடுறேன் இப்போ நான், சரியா? வெயிட். எந்த அனுபவமே கிடையாது. மொபைல் ஃபோன்னா யூஸ் பண்ணுறதோட சரி, என்னென்ன மாடல் இருக்குது, எப்படி ஆக்சுவலி ஒரு செட்டிங்கில் போய் ஒரு சின்ன சின்ன செட்டிங் கூட என்னால் சேஞ்ச் பண்ண தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சார் டீச் பண்ணதில் ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டேன். நான் 8 நிமிஷம் 30 செகண்ட்லேயே பண்ணிட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி.
மாற்றுறது, சிம் ட்ரே மாற்றுறது, டிஸ்பிளே மாற்றுறது, அதை மாற்றி ரெடி ஆகலைன்னா என்ன பண்ணுறது சார்? டயக்னைசேஷன் நீங்கள் என்ன செட்டு என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து சிம்டம் என்ன இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபால்ட் கோடு இஸ் ஈஸி. சிம்டம் கோடுக்கு தான் ஃபால்ட் கோடு, ஃபால்ட் கோடுக்கு சிம்டம் கோடு கிடையவே கிடையாது. புரியுது? லாஜிக் புரியுதா? அடுத்தது என்ன கம்ப்ளைண்ட்டு, எங்கேருந்து ஆரம்பிக்கணும், வேர் இஸ் அ ரிசப்ஷன் புரிஞ்சுட்டிங்கன்னா ட்ராவல் கரெக்டாக போயிடும். ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டான இடத்துல நீங்கள் ஆரம்பிச்சிட்டு டயக்னைசேஷன் ப்ராப்பர் ரூட் தெரிஞ்சிச்சுன்னா ரிப்பேரிங் இஸ் வெரி சிம்பிள். சேம் நார்மல் ரிப்பேரிங்னு ஒரு கேட்டகரி இருக்குது, நியூட்ரானுக்குன்னு சில ட்ரிக் ஷார்ட்கட்லாம் இருக்குது. சரியா? அதுதான் ஹைலைட்டு. சரியா? அதை ப்ராப்பராக பிடிச்சிக்கிங்க, விட்றாது. இதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவாக இருக்குது எனக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்து பண்ணதுனால இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா எவ்வளோ நேரத்தில் நான் பண்ணியிருப்பேன்? 5 நிமிஷம். பேக் டோரை பிரிக்கிற டைம் தான் எங்களுக்கு டைம். கட்டன்னு செக் பண்ணுவோம், கடன்னு தூக்கி அடிச்சுட்டு போயிடும். ஓகே, பர்சன்டேஜ் சாரி ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல 2 செட் சீக்கிரம் போட்டு உட்கார வச்சுருவோம், முடிச்சு போச்சு. கண்டிப்பாக இதில் ஒரு எல்இடி இருக்குது. சரி சார், 16 வெயிட் எடுத்துருக்காம் சார். சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாரண்டினா என்ன சார்? நான் டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறேன், வாரண்டினா என்ன? ஓகே, கேரண்டினா என்ன? நவருங்க. ஃபோனை மாற்றி தர மாட்டோம். கேரண்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, முழு பொறுப்பு நம்மளுது. வாரண்டினா நீயும் செத்தான்னு அர்த்தம், கஸ்டமர் செத்தான் தான் அர்த்தம். என்னன்னா உடச்சி கொண்டு வந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சிசியை டேமேஜ் பண்ணி கொண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பொறுப்பா? யூசபிலிட்டி ஃபெயிலியர் அப்படிங்கிறது we cannot cover. சரியா? பிசிக்கல் டேமேஜ் அப்படிங்கிறது we cannot cover. அது கஸ்டமருக்கும் புரியும். சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த ஈஸி சார்ஜிங் சிப்பு தான். சரியா? அப்படி பிரச்சனைனா லைன் கட்டில நிற்கணும் எல்லாருமே. என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா ஒரு கொஞ்சோண்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பா. சரி, பட் ஆனால் கஸ்டமர் ஃபைன் பண்ணுற அளவுக்கு இருக்காது. சரியா? ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே சார்ஜிங் ஃபேக்ட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும்.